வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியாக இந்த வருஷத்துக்கான நெல் நம்ம ஃபுல்லாக அறுவடை பண்ணியாயிடுச்சுங்க. அறுவடை பண்ணியிருக்கோம். நெல் இந்த வருஷம் நமக்கு மகசூல் கம்மி தான். நிறைய பிரச்சனைகள் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஆனைக்கொம்பு பிரச்சனை, இந்த மழை பிரச்சனை. கரெக்டாக நெல் பூ வைக்கும் போது நம்மளுக்கு மழை வந்துடுச்சு. அதனால் நிறைய வேஸ்ட்டாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காட்டோரம் இருக்கிறதுனால மயில், குயில், இன்னும் காட்டு மிருகங்கள்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணிடுச்சு. இவங்கெல்லாம் இல்லாமல் குரங்கு கரெக்டாக அப்படியே கையில் பிடிப்பிடியாக பிடுங்கி எடுத்துன்னு போய் ஃபுல்லாக நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக நம்ம நெல் அறுவடை பண்ணுறோம். நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக நெல் விளைஞ்சி வரல. இருந்தாலும் இதனுடைய தொல்லைகள் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மழை வர மாதிரி இருக்குது. அப்போ மழை வரும்போது நம்ம கட் பண்ணால் நெல் பில்லு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இந்த ப்ராசஸ் எடுத்துட்டோம். நெல் கட் பண்ணுறோம் பாருங்கள். கீழே இன்னும் நிலமே ஃபுல்லாக காயலை. இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு நெல் அறுவடை பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்களேன், ஸ்க்ரீன்லேயே தெரியும் உங்களுக்கு நெல் எப்படி இறையுது பாருங்கள். இந்த மிஷினில் கட் பண்ணுறதுனால அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நெல் ரொம்ப ரொம்ப விலை கம்மி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் மூட்டை மேலே குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 2200 ப்ளஸ் போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் 1200லேருந்து 1700, அதிகபட்ச விலையே 1700 தான் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை இருந்துட்டுனால நிறைய பேர் நெல்லே நட்டது ஒரு பிரச்சனை. நிறைய நெல் இந்த மழை தண்ணியில் தேங்கி வேஸ்ட் ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லைன்றதுனால ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் போகுது. ஏன்னா நெல் நல்லா இல்லை. மேக்ஸிமம் அது இந்த மாடெல்லாம் சாப்பிடும்ல, மாட்டுக்கு நோய் அந்த தவிடுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பிட்ற மாதிரி நெல் எங்கேயும் கிடையாது. அந்தளவுக்கு நிறைய கீழே விழுந்து முளைச்சி ரொம்ப லாஸ். வேறு வழி இல்லாமல் அது அந்த ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. நல்ல நெல்லாக இருந்தாலுமே இப்போ அவங்களுக்கு சகாயமாக கிடைக்கிறதுனால அவங்க விலை கம்மியாக தான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நெல் என்றைக்குமே இது வரைக்கும் நம்ம விலைக்கெல்லாம் கொடுக்கறதில்ல. நம்ம எவ்வளோ நெல்லாக இருந்தாலும் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு இப்படி நம்ம லோக்கல்லே நம்ம கொடுத்துக்குறோம். வெளியில் போடுறதில்ல. நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம பெரிய பரப்பளவில் நம்ம நெல் நடுறதில்ல. ஒரு 100 மூட்டை 200 மூட்டை அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்மளுக்கு எப்பவுமே 20 மூட்டை 30 மூட்டை நெல் தான் நம்மளுக்கு ஆகும். ஏன்னா நம்ம பூமி பார்த்திங்கன்னா செம்மண் பூமி. இது ஃபுல்லாக நல்லா கிளச்சி நெல்லுக்கு எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் மகசூல் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம மாட்டுக்கு பில்லாகும், நிலம் சமமாகும். இந்த மாதிரி மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால வேறு பயிர் வைக்க முடியாதுன்ற இந்த மாதிரி பல காரணங்களுக்காக மட்டும்தான் நம்ம நெல் பயிர் வைக்கிறோம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் ஒரு 30 மூட்டை நெல் தான் வரும். எங்களுடைய கணக்கு அவ்வளோதான். ஏன்னா நெல் நல்லா அடியிலேருந்து கிளச்சி வரல. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்கள். உங்களுக்கு நெல் அரிசி கிட்டத்தட்ட ஒரு நல்ல அரிசி பார்த்திங்கன்னா 1500 ப்ளஸ் வரும். புழுங்கல் அரிசி நான் சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்து இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இங்கே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்து செங்கம் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக நெல் மண்டியில் வாங்கி இல்லை விவசாயிங்கிட்ட இருந்தே வாங்கிட்டு நீங்கள் மிஷினில் மாடர்ன் ரைஸ் மில்லில் இப்போ எல்லா ஊர்லேயுமே இருக்குது. எங்கள் வில்லேஜ்லேயே இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 77 கிலோ மூட்டை நான் சொல்கிறேன். ஒரு 1500ன்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜ். 77 கிலோ மூட்டை நெல் நீங்கள் அரைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோ அரிசி வரும். ஓகேவா? 1500 ப்ளஸ் ஒரு 300 1800. ஆனால் உங்களுக்கு 2 சிப் அரிசி வருது. நொய்யாக இருந்தால் கூட நம்ம டிஃபன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த நெல் பில்லெல்லாம் ஃபுல்லாக பச்சையாகவே இருக்குது. ஏன்னா நம்ம இந்த முறை கொஞ்சம் காயிலே தான் கட் பண்ணுறோம். வேறு வழி இல்லைல்ல, மழை வந்துடும். நிறைய ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் அளவுக்கு நிலத்தை சுற்றி நெல்லே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக குருவி பறவைகள்லாம் சாப்பிட்டாச்சு. துரத்துனெல்லாம் போகாது. அது அந்த காலம்லாம் இல்லை. இந்த காலத்தில் அது எல்லாத்துக்கும் தயாராகிருக்கு. நம்மளுக்கு வேறு வேலை இருக்கிறதுனால இதில் நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு நெல் கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி டைமில் நெல் கட் பண்ணி நம்ம அரைச்சோம்னா சூப்பராக அரிசியும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதேமாதிரி பில்லுமே இந்த பச்சையாக காய வச்சு மாட்டுக்கு போட்டால் மாடு நல்லா சாப்பிடும், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போவே கட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த டிராக்டர் கொஞ்சம் ஈரத்துலேயே ஓட்டுறதுனால நிறைய மெரிப்படுது. அந்த இடம்லாம் கொஞ்சம் பள்ளமாகுது. அது ஒன்று தான் பிரச்சனை. இந்த நெல் எப்படி தெரிக்குது பாருங்களேன். நிலம் ஃபுல்லாக நெல் தெரிக்குது. நிறைய நெல் வேஸ்ட் ஆகுது. எப்படியும் ஒரு கைனிக்கு ஒரு 10லேருந்து 20 கிலோ நெல் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கீழே அப்படியே கொட்டிடுச்சு.
பில்லுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பரில் நம்ம கட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படி தான் வருது. ஃபுல்லாக லென்த்தாக வரல. காரணம் வந்து பச்சை. இதே காஞ்சதாக இருந்தால் அது அவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியாது. அது ஃபுல்லாகவே வரும். கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஒரு நிலம் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1/2 hour ஆயிருக்கு. 1 ஹவருக்கு இந்த மிஷினுக்கு நம்ம பே பண்ணுறது வந்து ரூ. 2000லேருந்து ரூ. 2500. ஓகேவா? இது வந்து ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ரேட் முன்ன பின்ன இருக்கும். நம்மள இந்த தோட்டம் ஃபுல்லாக இது கட் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஆகும். யோசனை பண்ணிக்காங்களேன் இப்போ எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7000 8000 ரூபாய் செலவாகும். ஆனால் நெல் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை ரூ. 1500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான். நான் சொல்கிறது ஆவரேஜ். நம்ம விலைக்கு போடுறதுல நம்மளுது. ஆனால் நெல் நல்லாயிருக்கு. நெல் தரமாக இருக்குது. வேஸ்ட் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளது கீழே சாயலை பாருங்கள், எல்லாமே நின்றுட்டு தான் இருக்குது. கீழே சாயலை முளைக்கல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் நிறைய அவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த நெல் விலைக்கு போடுறாங்க. ஏன்னா இந்த வருஷம் நல்ல மழைன்றதுனால எல்லாமே கண்டினியூவாக திரும்பி வந்து நெல்லே பயிர் வைக்கிறதுனால இந்த வருஷம் நெல் சகாயமாக இருக்கும். நெல் வந்து ஈஸியாக கிடைச்சாலும் அரிசி ரேட் வந்து குறையவே இல்லைன்னு தான் சொல்வேன். நான் இப்போ கூட விசாரித்த வரைக்கும் நார்மல் ரைஸ் 1500க்கு மேலே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் டைரெக்டாக வாங்கணுன்னா கண்டிப்பாக கான்டாக்டில் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவங்கள யாருனாவது சேல் பண்ணுறதா இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஜஸ்ட்டு வந்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு அப்படியே ரைஸ் மில்லில் போட்டுட்டு போகலாம். எல்லா ஊர்லேயுமே இருக்குது. இப்போலாம் இங்கே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வில்லேஜ் மாடர்ன் ரைஸ் மில் இருக்குது. நெல் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அவங்களே ரெடி பண்ணி அரிசி வந்து நம்மளுக்கு டேட் கொடுத்துருவாங்க. நம்ம அன்றைக்கி போயிட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டா சரி. நெல்லெல்லாம் ஒரு காலத்தில் கையில் அறுத்து நிறைய பேர் வந்து நிலத்தில் கையில் அறுத்து அதை அடித்து அது நெல் தனியாக பதர் தனியாக பிரித்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பெரிய பெரிய அண்டாலெல்லாம் போட்டு வேக வச்சு காய வச்சு வெயிலில் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உணர்த்தி அப்புறம் நிழலில் உணர்த்தி அது பதம் பார்த்து அதெல்லாம் குத்தி நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி அதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இன்றைக்கி எதுவுமே இல்லைங்க. பணம் இருக்கா, நீங்கள் சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும். மிஷினா உங்களுக்கு ரைஸ் மில்லா உங்களுக்கு எல்லாமே வந்து டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்குது. வேறு வழி இல்லை. அவசரமான உலகத்தில் நம்மளும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அவசரமாக வேலை செய்ய வேண்டியதாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த வருஷம் நம்மளுக்கு நெல் அறுவடை முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வேறு எந்த இன்ஃபர்மேஷனாலும் நீங்களே எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது நானும் உங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. அதுக்குன்னு சொல்லிட்டு 3 வேளையும் யாருமே ரைஸே சாப்பிடாதீங்க. 1 பங்கு ரைஸ்க்கு 3 பங்கு வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருக்கும்.